மெய்யழகன் சான்ஸே இல்ல, ரொம்ப நல்ல படம். அரவிந்த் சாமி அண்ட் கார்த்திக் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். படம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் படம். ஃபேமிலி டிராமா எமோஷனலான ஒரு மூவி. அந்த நாவல் மாதிரி இருந்தது. கெமிஸ்ட்ரி சான்ஸே இல்ல ரெண்டு பேருக்கும். அவங்க ரெண்டு பேருமே குறை சொல்லவே முடியாது. ரெண்டு பேருமே அதை ஆக்டிங்னு சொல்ல முடியாது, அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த காமெடி கலந்த ஒரு ஹீரோயிசம் பண்றதுக்கு, அந்த நக்கல் கிருத்துவம் பண்றதுக்கு கார்த்தியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அத்தாங் கேரக்டர் எப்படி பண்ணணுமோ அந்த கேரக்டர் அழகா பண்ணிட்டு போயிட்டாரு. ஒருத்தர் பேசியே ஸ்கோர் பண்ணாரு, ஒருத்தர் சைலண்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. 7 இயர்ஸ்க்கு அப்புறமா பிரேம்குமார் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட நல்லா பண்ணிருக்காங்க. இசை இந்த படத்துக்கு இன்னொரு உயிர்னு சொல்லலாம். பயங்கரமா இருந்தது. இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்கு, வேட்டையன் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எப்படி இருக்க போகுது வேட்டையன் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ஞானவேல் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க அந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போட அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது, வேர்ல்டு வைடு ரிலீஸ். ஸோ ஜெய்பீம்க்கு அப்புறம் ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்க படங்கிறனால ஏற்கனவே அந்த படத்தை அப்படி ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருந்தாரு. அதனால இந்த படம் இன்னும் அதை தாண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுமே ஒரு என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட விஷயம். எஸ்பிஆர் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். அதை தாண்டி ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் 34 வருஷம் கழிச்சு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ராணா டகுபதி, ஃபகத் பாசில் எல்லாமே சூப்பர் ஆர்டிஸ்ட். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியார் இருக்காங்க, அப்புறம் துஷாரா விஜயன், ரித்திகா சிங். இதை தாண்டி ரோஹிணி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆக்டர் கிஷோர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் சைடில் பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண எல்லா பாடலுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் இந்த மனசிலாயோ சாங் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு புதிய ட்ரெண்ட் செக்டரை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி எல்லா பாட்டுமே அவ்வளவு அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேறு லெவலில் கொடுத்துருக்காராம். நம்ம டீசரை பார்க்குறப்பே தெரியுது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதவுமாங்க, அது மாதிரி ஒரு முழு படம் எப்படி இருக்க போகுதுன்னு அந்த ஒரு சின்ன டீசர்லேயே சொல்லியாச்சு மியூசிக் சைடு. அப்புறம் கேமராமேன் கதிர் ஏற்கனவே ஜெய்பீம் படத்துக்கு அவர் தான் கேமராமேன் பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பரான கேமராமேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி அண்டு நம்ம சசிகுமார் நடித்த நிறைய படங்களுக்கு அவர் தான் கேமரா பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு கதிர் கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபிலோமின் ராஜ் எடிட்டர், ஒரு சூப்பரான எடிட்டர். அவர் கட் கொடுத்தாருனாக்க அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும், எங்கேயுமே லாக் இருக்காது. ஸோ படமும் விறுவிறுன்னு இருக்கும். அதனால் ஃபிலோமின் ராஜ் எடிட்டர். ஸோ டெக்னிக்கல் சைடும் பயங்கர ஸ்ட்ராங்கு, ஆர்டிஸ்ட் சைடும் பயங்கர சாங்கு. இதெல்லாம் தாண்டி ஒன்மேன் ஷோவா தலைவர் களத்தில் இறங்க போகிறாரு. அது உண்மையிலே பெரிய விஷயம். என்ன அப்படின்னாக்க ஏற்கனவே ஜெயிலர் அப்படிங்கிற படத்தை ஒரு 650 கோடி கொண்டு நிப்பாட்டிட்டாரு சூப்பர் ஸ்டார். ஸோ அதை தாண்டி இப்போ 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ரெண்டே ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒன்று சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் லியோ படம் ஒரு 600 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ இந்த வருஷம் 2024 ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 படம் வந்துருச்சு. ஆனால் ஒரு படம் கூட 500 கோடி கிட்ட வரல. இப்போ கோட் படம் மட்டும், விஜய் நடித்த கோட் படம் மட்டும் 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பெருசாக ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை பணம் அமௌண்ட்டு. அதுக்கிடையில் மெய்யழகன் ஒரு நல்ல டாக்கில் இருக்கிறதுனால லபர் பந்தன் மெய்யழகன் இந்த 2 வாரம் நல்லா போயிடும் அப்படிங்கிறதுனால ஸோ 500 கோடி வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல் தான். அதை தலைவரோட வேட்டையன் படம் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 650 கோடி அப்படின்னு ஜெயிலரில் ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால் இதை தாண்டி ஒரு 700 கோடி இல்லை 800 கோடியாக தான் அவரோட கோலாக இருக்கும் அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே லைக்கா இந்தியன் 2 படத்தில் ஒரு பெரிய லெவலில் லாஸ் இருந்தது. அதை இணை தயாரிப்பு பண்ண ரெட் ஜெயின் மூவிஸ்க்கும் பெரிய லாஸ் தான் அந்த படம். ஸோ அந்த கமல் பண்ண லாஸ் அண்டு லைக்கா அண்ட் ரெட் ஜெயிண்ட் 3 பேரும் விட்ட பணத்தை வேட்டையில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின்ஸ் தான் வாங்கியிருக்காங்க லைக்கா தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு. அதனால டெஃபினட்டாக இந்த படம் தலைவர் அவங்க 2 பேரையும் காப்பாற்றி விட்டுடுவார். அப்புறம் தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா கோட் எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணும், ஒரு பெரிய மாசாக இருக்கும்னு சொல்லி நிறைய எம்ஜி அடிப்படையில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்தலையும் ஒரு சில பேருக்கு பெருசாக லாபம் இல்லை, நட்டம் இல்லாட்டாலும் அந்த ப்ராஃபிட்டையும் ரஜினி தான் பண்ணி கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த வேட்டையன் படம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக இருக்குது. அதனால் களத்தில் இறங்க போகிறாரு. சிங்கிளாக வரப்போகுது, நின்று ஆடப்போகுது. அதனால் வேறு லெவலில் இருக்கும் படம். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தியேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அது ரஜினிஸ்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னது எவ்வளோ தியேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன், எவ்வளோ ஸ்க்ரீன் சொல்லலை. ஆக்சுவலாக ஒரு தியேட்டர் இருந்தால் ஒரு மல்டிபிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதில் ஒரு 7லேருந்து 8 ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ வேட்டையன் மாதிரி ஒரு படம் சிங்கிளாக வர்றப்ப அன்றைக்கி 8 ஸ்க்ரீன்லேயுமே வேட்டையன் மட்டும்தான் ஓடும். அதனால் அந்த ஸ்க்ரீன் வைஸ் பார்த்தா டெஃபினட்டாக இந்தியாவில் மாத்திரமே ஒரு 6000 ஸ்க்ரீன்ஸில்
பெரிய லார்ஜ் நம்பரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடு, அதுவும் பர்டிகுலர் அமெரிக்கா, ஜப்பான், சீனாலலாம் வந்து ரஜினி தலைவருக்கு பெரிய ஃபேன். அதனால் அங்கெல்லாம் ஜாஸ்தியாகவே தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் அரௌண்ட் ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸில் பிரம்மாண்ட ரிலீஸ் ஆகிருக்க போகுது வேட்டையன். இது வரைக்கும் வந்து தலைவர் படத்துலேயே அதிக லெவலில் இந்த படம் இருக்கும் ரிலீஸ் லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த சாங்கெல்லாம் அவ்வளோ ரீச் அப்படிங்கிறனால இப்போவே எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. அதனால் ப்ரீ புக்கிங் வழக்கத்தை விட ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இப்போவே கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வித்தை தீர்ந்துருச்சு. இப்போவே படம் வந்து டேபிள் ப்ராஃபிட், அதாவது இது வரைக்கும் தயாரித்த அமௌண்ட்டு, காஸ்டிங் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா இப்போ பிஸ்னஸ் ஆன அமௌண்ட்டோட ஜாஸ்தி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட்டில் தான் வேட்டையின் படம் இருக்குது. இன்னும் தேட்டருக்குள்ள வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷனை கொடுக்க போகுது. அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பர்டிகுலராக ரஜினி ரசிகர்கள் அதை கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணியிருப்பார். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 73 வயசுக்கு உலகத்திலே வேறு எந்த நடிகராலையும் ஹீரோவாக ஜெயிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இவர் ஜீரோவாக நின்று சோலோவாக இருந்து இன்றைக்கி ஒரு 800 கோடி வசூல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையிலே த கிங்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஓடுற குதிரை. அதனால தான் எல்லாரும் இவரை நம்பி பணத்தை கட்டுறாங்க. இன்னும் 4 படம் லைனில் நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா அது ஒன் மேன், இந்த ரஜினி மட்டும்தான். காரணம் வந்து அவர்கிட்ட இருக்க அந்த டெடிகேஷன், அந்த ஒரு சினிமாவை பேஷன், அந்த பேஷனை அவர் நேசிக்கிற விதம், அவரோட ஸ்டைல், அப்புறம் அன்பான அவருடைய ரசிகர்கள், இதெல்லாம் தான் அவரோட வெற்றியின் ரகசியமாக இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். இந்த பாபா படம் வந்து ஒரு மாதிரியான விமர்சன ரீதியாக சரியா இல்லை, வசூல் ரீதியாக சரியா இல்லைன்னு பெரிய இஷ்யூ வந்தப்போ அடுத்து சந்திரமுகி படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர், ஒரு 500 நாள் ஓடின படம். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் பேசினார் ரஜினிகாந்த் வந்து, நான் வந்து விழுந்தா எந்திருக்காமல் இருக்கிறதுக்கு யானை கிடையாது, குதிரை சட்டு ஏந்திருவேன் அப்படின்னாரு. உண்மையில் அவர் விழுந்த உடனே யானை மாதிரி படுத்துட மாட்டார், சட்டுன்னு இப்படி ஏந்துருவார். அதை பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இந்த நேரத்துலையும் ப்ரூவ் பண்ணி 2024 தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் கூட 500 கோடி தாண்டலை அப்படிங்கிறத ரஜினி வேட்டையனில் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறாரு. இந்த வருஷத்தில் ஆரம்பித்ததுலேயே தெலுங்குல வந்து கல்கி படம் மட்டும்தான் 1800 கோடி கலெக்ஷன். அப்புறம் ஹிந்தியில் வந்து ஸ்ரீ படம், ஸ்ரீ 2 அந்த படம் வந்து ஒரு 800 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை தாண்டி கோட் படம் 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. வேறு எந்த படமே பெருசாக கலெக்ட் பண்ணலை. அதை வந்து உடைக்க போகிறாரு ரஜினிகாந்த். வேறு எந்த மாற்று கருத்து இல்லை. வெயிட் பண்ணுங்கள், நான் வேணால் கண்டிப்பாக எழுதி தரேன். வேட்டையின் படம் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஸோ தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் அப்படிங்களா. ஏன்னா ஒரு டைரக்டர் ஞானவேல் வந்து ஒரு பேசிக்காக ஜேர்னலிஸ்ட். ஸோ உண்மையையும் யதார்த்தத்தையும் கலந்து கொடுப்பார். அதனால இந்த படம் அது மாதிரி தான் கொடுத்துருக்காராம். ஸோ இது வரைக்கும் இந்த ரஷ்ஷு பார்த்தவங்கலாம் படம் வேறு லெவல் அப்படின்னு இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி பின்ன போகிற தலைவர். நன்றி.